hello friends, welcome to Kavish Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா திணை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். எப்பவுமே இட்லி தோசை நம்ம சாப்பிட்றப்ப இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா செய்யலாம். ஒரு கப் திணை எடுத்துக்கோங்க. திணையை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு. தண்ணி ஊற்றின பிறகு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இதுக்கடையில ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், அதே போல உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சு 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, இதையெல்லாம் சேர்த்துட்டு எல்லா பொருட்களும் நல்லா செவந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா செவந்து வரணும். இந்த சமயத்துல கொஞ்சம் போல கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சாட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா கேரட் பீன்ஸ் ரெண்டுமே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்க. அதை பொடி பொடியா நறுக்கி இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஸ்டிர் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சமயத்துல குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருந்த 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சமயத்துல நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நீங்க திணை உப்புமால நீங்க காய்கறி நிறைய சேர்த்தீங்க அப்படின்னா 3 கப் ஆட் பண்ணணும். இதுவே நீங்க காய்கறி எதுவும் ஆட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா 3 கப் போதும். நம்ம காய்கறி நல்லா வேகிறதுக்காக நம்ம 1/2 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம 3 கப் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல காய்கறியை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அனல் பறக்குதே. இப்போ நம்மளுடைய காய்கறிகள் வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே ஊற வச்ச திணைய நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம 1/4 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம மீடியம் ஃப்ளேமா இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. வாவ், நம்மளுடைய திணை உப்புமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி பரிமாற வேண்டியதுதான். கண்டிப்பா இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நாங்க வெயிட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.